வெல்கம் டு அவர் சேனல் ஆசம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாமரத்தின பற்றின ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மாமரம் அப்படின்னு சொன்னாலே மாங்காய், அப்புறம் மாம்பழம் இதெல்லாம் தான் நம்ம ஞாபகத்தில் வரும். ஆனால் இதெல்லாமே தாண்டி மாமரத்தில் ஒரு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா மாமரத்தோட பட்டை, மாமரத்தோட காய், கனி இதில் வந்து எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மாமரத்தை விட ஒரு அதிக அளவு ஆக்ஸிஜன் தரக்கூடிய மரம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாமரத்தில் அவ்வளோ நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வீட்டு வாசலில் மாயிலை தோரணம்னு நம்ம கட்டுறோம்ல, அந்த மாயிலை தோரணம் கட்டுறது மூலியமாக மூச்சு திணறல் மற்றும் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. மூச்சு திணறல் இருக்கிறவங்க மாயிலை போட்ட டீயுடன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்றது மூலயமா மூச்சு திணறலிருந்து விடுபட முடியும்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி ஆகியவற்றுக்கு மாயிலை நன்மையை தருதுன்னு சொல்கிறாங்க. சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட மாயிலை ஒரு மருந்தாக பயன்படுதுன்னு சொல்லப்படுது. மாங்காய் சளி, இருமல் மற்றும் உடல் வெப்பம் ஆகிய பிரச்சனை உள்ளவர்கள் சாப்பிடும்போது விரைவில் அதிலிருந்து குணமடையலான்னு சொல்கிறாங்க. பல், ஈரலில் ஏற்படும் இரத்த சோகை மற்றும் பசியின்மை ஆகியவற்றை ஏற்படாமல் தடுக்கும் பண்பு மாங்காயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாம்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். உடல் சோர்வை நீக்கி உடலின் ஆற்றலை அதிகரிக்க செய்யும் நன்மை மாம்பழத்தில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, சி, பொட்டாசியம், மெக்னீசியம், காப்பர் மற்றும் ஆன்டி ஆக்சைட் போன்ற அனைத்து சத்துக்களும் மாம்பழத்தில் இருக்கு. ஃபைனலாக சிம்பிளாக சொல்லணும்னா மாம்பழம், மாங்காய், மாயிலை, மாமரம், மொத்தத்தில் மாமரம் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.